அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 20. நீங்கள் எங்கே இருந்த போதிலும் உங்கள் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியான கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே. போருக்கு சென்ற முனாபிகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டாலோ இது உம்மிடம் இருந்து தான் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் நீங்கள் கூறுங்கள், எல்லாம் அல்லாவிடமிருந்து தான் வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களால் விளங்கி கொள்ள முடியவில்லையே என்று 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே, எனது பூமி விசாலமானது, என்னையே வணங்குங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை சுமப்பவர் தான். பின்னர் நம்மிடம் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை சொர்க்கத்தில் உள்ள மாளிகையில் குடியமர்த்துவோம். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆடுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவின் வழியில் உழைத்தவர்களின் கூலி அழகானது. அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள், தமது இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயம் 56, 57, 58, 59 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் எங்கே இருந்தாலும் சரிதான், நம்மளை அழிக்க முடியாது என்று கற்பனை செய்து கொண்ட கோட்டை கொத்தளத்தில் இருந்தாலும் சரிதான், நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணம் குறித்த நேரத்தில் வந்தே தேரும். இதற்காக பலர் சில அறிகுறிகள், நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கம், இல்லை போர்க்களம், அது மாதிரி விமானம், இப்படி அதிகமான அழிவுக்குள்ளாகும் அந்த சூழ்நிலையை காணும்போது, செவியுறும் போது மனிதன் பயங்கரமான கலக்கத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மார்க்கத்தை உறுதியாக, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை உறுதியாக யார் நம்புகிறார்களோ அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். இந்த உலகத்தை படைக்கப்படுவதற்கு முன்னால் 50,000 வருடங்களுக்கு முன்னரே அனைத்து விதமான செய்திகளும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. இறைவனுடைய விதி, இறைவன் மனிதனுக்கு எழுதிய விதின்னு இருக்கும் இல்லையா, அந்த விதி இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் 50,000 வருடங்களுக்கு முன்னவே எழுதி முடிக்கப்பட்டது. அதுதான் நடக்கும். இதில் கவலை கொள்ள தேவை.